ஏய், உங்களோட 2வது கிளாஸ் அப்படியா? ஹை. ஓ 2வது பாடம். இதுல நாங்க தான் சப்ஜெக்டை படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். போன கிளாஸ்ல நாங்க எதுலேருந்து ஓதுறது படிக்கிற தொடர்பாக விஷயங்களை பேசினோம். அஹ், இதுல இன்னைக்கு நாங்க படிக்க போற முதலாவது விஷயம், குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு 2 விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான பகுதியில இது. Right. ஒன்று நாங்க சொல்லுவோம் லெட்டர்ஸ், சாரி சிம்பிள்ஸ், அடையாளங்கள், குறியீடுகள் எங்களுக்கு தேவை. 2வது சொல்லுவோம் லெட்டர்ஸ், எழுத்துக்கள். எழுத்துக்கள் மட்டும் இருந்தாலும் எங்களால் ஓத முடியாது. அதே போல அடையாளம் மட்டும் இருந்தாலும் ஓத முடியாது. இரண்டும் ஈக்கோணும். எழுத்து எழுத்துக்களும் ஈக்கோணும். அதே போல அடையாளம் நீக்கணும். அடையாளங்களும் ஈக்கோணும். இரண்டுமே இருந்தா தான் எங்களால ஓதலாம். அதுல முதலாவது பகுதி நாங்க பார்க்க போறோம் அடையாளங்கள் என்ற பகுதி. இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியாது. புதுசா இந்த பேர்ல தெரியும் தானே எல்லாம்? ஓ தெரியும். ஓ தெரியும். ஹயர். நான் இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செஞ்சு பார்ப்போம். நீ தெரியும்னு சொல்றீங்களே, இப்ப இந்த பேரெல்லாம் தெரியும்னு சொல்றீங்க. அந்த ஆக்டிவிட்டியில நீங்க பாஸ் ஆகினா அடுத்த ஸ்டெப் போயிடும். பாஸ் ஆகாட்டி திருப்பி நான் உங்களுக்கு இதை பத்தி விளக்கங்களை சொல்ல வேண்டி தேவைப்படும். இந்த பாக்ஸ்ல இப்ப நான் காட்டின அடையாளங்கள் ஒவ்வொன்றாக வரும். வர வர நீங்க அதை சொல்லி கொண்டு போகணும், சரியா சொல்லி கொண்டு போகணும். சரியா? சரி. ஃபத்ஹ மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து. அதுக்கு பிறகுள்ளது தெரியா? பாத்தீங்களா? ஃபத்ஹ மத்து, ஃபத்ஹ மத்து. அதுக்கு பிறகுள்ளது தெரியா? ஃபத்ஹா, கஸ்ர மத்து, ஃபத்ஹ மத் சாரி ஃபத்ஹத்தைன், லம்மா, கஸ்ரா, லம்மா, ஷத்து, கஸ்ரத்தைன், கஸ்ரா மத்து. அதுக்கு பிறகுள்ளது தெரியா? ஹயர். அப்ப தெரிஞ்சது கூடுமா தெரியுது? அப்ப சொன்னீங்க தெரியுமென்று சொல்லிடலாம். நான் சொல்லலையே தெரியுமென்று. யார் சொன்ன தெரியுமென்று? நான் தான் சொன்னேன். நீ தானே சொன்னீங்க எல்லாம் தெரியுமென்று சொல்லி. அப்ப சொல்லணுமே. இப்ப சொல்லுங்க தெரியாதுன்னு சொல்லி. கேட்க கொள்ளன்னு சொன்னீங்க. கேட்கிற நேரம் எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா சொல்ல எனக்கு சொல்லி சொல்லி கேட்டால் எனக்கு அது தெரியா, இது தெரியா, அது தெரியா என்று சொல்லி தெரியாததுதான் கூட வந்துட்டு. ஏன்னா அப்படியா? சரி. ஓ அப்ப இது பத்தி நான் வட்டம் போட்டிக்கிறதெல்லாம் பிழை. அப்ப சரியா சொன்னது கூட, சரி. பிழையா சொன்னது கூடயா? பிள்ளையா சொன்னது கூட. பிழையா சொன்னது கூட. சரி, அப்ப நான் இதை பத்தி விளங்கப்படுத்துறேன்னு கவனமா கேட்டுக்கோங்க. ஹைரன் முதலாவது வருவோம். நான் விளங்கப்படுத்துறேன், அதுக்கு பிறகு இதுல விஷயத்துக்கு வருவோம். இந்த பாக்ஸ்ல பேசிக்கானது இது மூணு தான். இது மூணு தான் பேசிக், அடிப்படையான விஷயம். இதிலிருந்து தான் அடுத்து எல்லாம் வரும். இதிலிருந்து தான் அடுத்து எல்லாம் வந்து இது. சரியா? சரி, முதலாவது பாருங்க. என்ன பேர் இதுல? தமிழ் வாசிங்க பாப்போம். ஃபத்ஹத்துன். பத்ஹாண்டு சொல்லலுமா? அப்ப எங்க சரி? அல்லா. ஏலா. நீங்க சொன்னீங்களா இல்லையா? எங்க சரி ஓ சொன்னீங்க. அப்ப அது முதலாவது பிழை. இப்ப என்ன பேர் அது? ஃபத்ஹத்துன். 2வது பேர் என்ன? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், கஸ்ரத்துன். 3வது லம்மத்துன். லம்மத்துன். இது மூணும் கிளியர். இப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இது? அப்படியா? இல்ல. இல்ல கிளியர். இது மூணு அது மூணு கிளியரா? டவுட் வரையில. அது ஓ வந்தா பிரச்சனை. டவுட் வந்தா பின்னாடி எல்லாம் பிரச்சனை ஆகும். கிளியர்.
இது மூன்றில் இருந்துதான் அடுத்த கேட்டகரி வந்து இது பாருங்க, டபுள் கோடு. இங்க எல்லாம் சிங்கிள் கோடு, இங்க டபுள். இங்கேயும் சிங்கிள் ஆகிக்குது, இங்க என்ன செய்யுது, டபுள். டபுளா மாறுது. சிங்கிள், இது டபுள் தான். இப்படி ஒரு கோடு வந்திக்குது, திருப்பி என்னமோ திருப்பி இப்படி இப்படி ஒரு வந்திக்குது டபுள். எல்லாமே என்ன செய்யுது, டபுளா மாறுது. டபுள் ஆக மாறி இருக்குது. சரி, அப்ப விஷயத்துக்கு வருவோம். இங்க டபுள் ஆகினா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். பேர்ல என்ன வித்தியாசம் வருது சொல்லுங்க பாப்போம். தைண்டு வருது. தைன்னு மாறுது. எது தைன்னு மாறுது? குட். பேசுங்க. குட். துன் தைன்னு மாறுது. வெரி குட். துண்ணது தைன்னு மாறுது. அப்ப எங்க ஃபத்ஹான்னு சொல்லலுமா? ஏலா. ஏலா. ஃபத்ஹா துண்ணு சொல்லலுமா? ஏலா. ஏலா. அதுவும் பிள்ளை. அப்ப விளங்குதா என்ன வித்தியாசம் என்று சொல்லி? அப்ப ஓ. எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம்? சரி, மூணாவது வருவோமே. மூணாவது என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். இங்க அதுவும் இதே தான் வந்திக்கு. இங்க இப்படி இருக்கிறது, இங்க இப்படி மாறிக்குது. எப்படி மாறிக்குது? நேரா வந்திக்குது. நேரா வந்திக்குது. கீழே ரெண்டாவது பாருங்க, கஸ்ரத்துன்னு எப்படி மாறிக்குது? அது அதுவும் நேரா வந்திக்குது கீழே. அதுவும் நேரா தான் வந்திக்குது. மூணாவது லமத்துன். அது தலை கீழே மாறிக்குது. ஆ? தலை கீழே மாறிக்குது. தலை கீழா மாறிக்கி. தலை கீழா மாறிக்கி. பேர்ல என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். மத்து வந்திக்குது. மத்து வந்திக்குது. என்ன இல்லாம போய்? துன் இல்லாம போயிட்டு துண் மத்து இல்லாம வந்திக்குது. போயிட்டு மத்துன்னு சேருதா? பேர் எப்படி வருது? ஃபத்ஹா ஃபத்ஹு மத்து. ஃபத்ஹா மத்து. இனி எப்படி சொன்னாலும் சரி, ஃபத்ஹு மத்து, ஃபத்ஹு மத்து, எதை சொன்னாலும் அந்த விட வந்தா சரி. அந்த மத்து என்ற சொல் வரணும். ஃபத்ஹு என்ற சொல்லோட மத்து சேர்ந்து வரணும். அதான் முக்கியம். இல்லைங்கண்ணா? ஓ. ஆ சரி. இப்ப பக்கத்துல அடுத்த ரெண்டு பாக்ஸுக்கு வருவோம். இதை பாருங்க, இதுல என்ன விஷயம்? ம் அதுல எந்த விதமான டச்சும் இல்லை, தொடர்பும் இல்லைனா? அது ஓ. வித்தியாசமான டிஃபரெண்டான ஸ்டைல வந்து இது என்ன பேர் அதுல? அந்த பேரை ஒன்று ஒரு பேர் உங்களுக்கு தெரியான்னு சொன்னீங்க. எந்த பேர் உங்களுக்கு தெரியும்? சுக்குன். சுக்கூன்ன்ற பேர் தான் நீங்க தெரியான்னு சொன்னீங்கன்னா, தெரியாதா சுக்கூன் ஹம்தாக்கு? தெரியும் ஆனா விழுந்தா கேள்விப்பட்டிக்குது ஆனா அந்த ஆக்டிவிட்டி செய்யக்கொள்ள கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கன்ஃபியூஸ் ஆயிடு. அப்படின்ற அர்த்தம் நீங்க வீட்டுல இதெல்லாம் தெரியாம தான் குரானை ஓதிக்கிறீங்க. ஹம்தான்னு தெரியாம தான் உங்களை எல்லாரும் வீட்டுல கூப்பிட்டீங்க, அப்படியா? இல்ல. இல்லையா? நீங்க அப்படிதான் செல்றதை பார்த்தா அப்படிதான் விளங்குற. உங்களோட பேர் ஹம்தான்னு வீட்டுல ஒருத்தருக்குமே தெரியாது, ஆனா அவங்கள கூப்பிட்டீங்க. எப்படி கூப்பிடுவாங்க? கஷ்டமே. அப்படிதானே? ஓ. உங்களோட பேர் தெரிஞ்சாதான் உங்களை ஈஸியா ஹம்தாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடல வேணா. அதே மாதிரி தான் ஓ. அரபிக்லையும் இந்த லெட்டர்ஸுக்குரிய சிம்பிள்ஸ், த நேம்ஸ் நாங்க சரியா தெரிஞ்சு கொண்டா தான் எங்களுக்கு அதை சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அப்ப நீங்க சொன்ன பேர் ஒன்னை காணவே, ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மான்னு சொன்னீங்களே, அந்த பேர் ஒன்று வரலையே இங்க எல்லாம். அது மெயினா வந்திக்குது. அது மெயினா வந்திக்குதா? மெயினாண்ட விலங்கல்ல இந்த மெயினா. மூணுக்கு பொதுவா வந்திக்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட். மூணுடையும் காமன் நேம் தான் அந்த பெயர். நீங்க சும்மா ஃபத்ஹான்னு சொன்னா அது எதை குறிக்கும்? அதுல மூணும் வரும். மூணும் வரும். அப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு செல்ல விட சரியா? இல்ல. உங்களுடைய சார்ட்ல எங்க சரி மூணையும் போட்டு மூணுக்கு பேர் கேட்டோமா? இல்ல. இல்ல. அப்ப நீங்க ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, இது மூன்றும் என்ன மூணும்? அது காமன் பெயர். இப்ப நீங்க அது சொன்னீங்க, நீங்க தான் சரி. அது மூணும் காமன் பெயர். காமன் பெயரை பெய்துட்டு நாங்க குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு சிம்பிள்ஸுக்கு செல்லக்கூடாது. அது பிழை. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். எஸ். இப்ப இதுல வேற என்ன டவுட் இருக்குதா?
டவுட் இல்ல. இல்ல. ஏன்னா நீங்க தான் ஃபுல்லா விளங்கப்படுத்தி, ஏன்னா எனக்கு விளங்கப்படுத்திக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், அது வெரி கிரேட். எங்களோட கிளாஸ்ல இப்படி விளங்கப்படுத்துறாக்கள் குறவு. நீங்களே விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க. இதான் டிஃபரெண்ட், இந்த டிஃபரெண்ட் தான் மெயின் ரீசன், இது இப்படித்தான் வரும் என்ற ஐடியா இருக்கு உங்கள்ட்ட. அந்த ஐடியா முக்கியம். அந்த ஐடியா இருந்தா நீ கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. சொன்னீங்களே சார்ட்ல செல்ல போக்குள்ள கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னீங்க தானே? ஓ. எஸ். பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம வெரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற லெவலுக்கு உங்களுக்கு இதுல அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குது என்றால் நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க வெரி கிளியராக ஆன்சரை பள்ளி கொண்டு போதான் நீங்க மிச்ச கேள்வி மிச்சமே சிம்பிளான விஷயம் இது. ரைட். ஹை. இப்ப நாங்க ஓகே. அடுத்த பகுதிக்கு வருவோம். அந்த சார்ட்டுக்கு வருவோம். முக்கியமான அடுத்த சார்ட். சார்ட் நம்மளுக்கு சலிப்பா மயிலுமா இப்ப இன்ஷால்லா. இல்லாட்டி அதுலயும் சில விஷயம் சொல்லி தருவா. சரி, சொல்லி தந்தது ப்ராப்ளம் வேணா. சரி, இந்த சார்ட்ல எத்தனை பாக்ஸ் இருக்கு? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். 21. 21. வெரி குட். 21 நிக்குது. இந்த 21ல நல்லா கேட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு ஏதாவது பை மிஸ்டேக்ல, நீங்க மனுஷன் தானே, அப்ப மிஸ்டேக் ஆகும் வேணா, சம்டைம் மிஸ்டேக் ஓ. ஆகும். அப்படி பை மிஸ்டேக்ல நீங்க ஏதாச்சும் 2 மிஸ்டேக் விடலாம். ஜஸ்ட் ஒன்லி 2. ஏதாச்சும் 2ல பை மிஸ்டேக்ல விடலாம். 2 கூட விட இயலாது பில. சரியா? எத்தனை விடலாம்? சரி. 2. 2 விடலாம். ஆனா நாங்க எதெல்லாம் மிஸ்டேக்காக பிழையாக பார்க்கறதுங்கன்னு சொன்னா மொத்தம் 4 கேட்டகரியில பிழைக்குது. எத்தனை கேட்டகரி மொத்தம்? 4. 4 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன், ஒன்றை நீங்க உண்மையாகவே தலைகீழா மாறி சொல்றீங்க, பிழையாவே சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது பாத்தீங்களா? ஃபத்ஹா மத்து. ஃபத்ஹ மத்து. நீங்க சொல்றீங்க இத கஸ்ரு மத்துன்னு சொல்றீங்க. அப்போ டோட்டலா பிழையாது, ஓ. அப்படிதானே? இல்லாட்டி ஃபத்ஹா ஓ. எப்படி சொல்றீங்க? அப்ப அது பிழையே. ஓ. இது முதலாவது கேட்டகரி. இப்படி சொன்னால் பிழை. ரெண்டாவது கேட்டகரி, இப்ப நீங்க படிச்சீங்க எப்படி? ஃபத்ஹா துன், ஃபத்ஹா மத்து, ஃபத்ஹா தைன், இப்படிதான் படிச்சீங்க. அப்ப ஓ. எல்லாத்துலயும் டபுள் டபுள் வேர்ட் வந்துச்சு. ஓ. நீங்க என்ன செய்றீங்கன்றால், உதாரணத்துக்கு செகண்ட் ஒன்ன சொல்றீங்க, ரெண்டா பிரிச்சு சொல்றீங்க, கஸ்ரா தைன். இப்படி நீங்க ரெண்டா டிவைட் பண்ணி சொன்னீங்கன்றால் அது பிழை. ஏண்டா ரெண்டும் ஒரே வேர்ட், ரெண்டும் ஓ. ஒரே வேர்ட், நீங்க ரெண்டையும் பிரிச்சு சொன்னா அது பிழை. மூணாவது மூணாவது நீங்க என்ன செய்றீங்கன்றால் இத சொல்றீங்க. என்ன இது? லம்மத்தை. ஆ லம 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 தைன் லம துன் லம துன் லம தைன் என்று சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கொண்டு ஒரு தடவைக்கு மேற்பட்ட தடவைகள் சொன்னீங்க என்றால் அது பிழை. தட்ஸ் மூணாவது wrong. நாலாவது, இது மூண்டு வந்துட்டுது, இங்க ஷத்தா வந்திக்குது, அப்பதான் நீங்க என்ன செய்றீங்க? ஃபத்ஹ் தைன், ஃபத்ஹ் மத்து, கஸ்ர தைன், லம்ம தைன் என்று ஸ்டார்ட் பண்றீங்க ஸ்டார்ட்ல இருந்து. ஆகவே டிலே ஆகினா அதுவும் பிழை. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப எத்தனை கேட்டகரியில பிழை வரப்போகுது? 4 கேட்டகரியில. அல்லதான். டிலே ஆக இயலாது, ராங் ஆக இயலாது, கன்ஃபியூஸ் ஆக இயலாது, ஒண்ட டிவைட் பண்ணி சொல்ல இயலாது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாப்போமா? ஓ. ஆ. ம். ஃபத்ஹா மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், மத் சாரி ஷத்து, சுகூன், ஃபத்ஹா மத்து, லம்மத்துன்,
ஃபத்ஹ பிளாச். விளங்குதா? சரி, நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களே, அப்போ உங்களை அந்த ட்ரை பாராட்டுறேன். குட், நல்ல. இப்போ நீங்க என்ன செய்யணும் என்றால், இது உடனடியாக பிறந்த புள்ள எலும்பி நடக்க இயலாதேனா, அப்படித்தானே? ஓ. புள்ள என்ன செய்யணும்? கொஞ்சம் மங்கால புலனும், திருப்பி புலனும், மேலே புலனும், கீழே புலனும், இப்படிலாம் மீக்கேனா புழுந்து ஓ. கத்தி கரட்டி தான் திருப்பி அந்த புல்ல என்ன செய்யும், நடக்கும். அதே போல நாங்களும் கொஞ்சம் உளுந்து புல்ல பெறலணும், அப்பதான் பிடிச்சு கொள்ளிடும். இந்த ஒர்க் என்ன செய்யுங்க என்றால், உங்களோட வாட்ஸ்அப்ல, உங்களோட யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்களா? ஓ. அப்ப பார்த்து என்ன செய்யணும் என்றால், ஃபெஸ்ட்டுக்கு நீங்க சொல்லி பழக வேணாம். ஃபெஸ்ட்டுக்கு நான் இதை சொல்லி காட்டுறேன், இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இப்படி சொல்றேன்னு சொல்லி, அதை பேத்துட்டு அதோட சேர்ந்து நீங்க சொல்லி சொல்லி பாருங்க. அதுக்கு ஆ. பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்ட பிறகு நாங்க சொல்ற எல்லாத்தையும் சவுண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி கொண்டு நீங்க சொல்லி பாருங்க. சரியா? இப்ப பாருங்க. சரி. ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், ضمتين, ஷத், சுகூன், ஃபத்ஹு மத்து, ضم மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைனி, ضمத்துன், கஸ்ரத்துன், ضمத்துன், ஷத், கஸ்ரத்தைன், கஸ்ரு மத்து, ضم மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைனி, ضمத்தைனி. அவசரம் இல்லாம அந்த எழுத்த, அந்த அடையாளத்தை பார்க்குற நேரம் கன்ஃபியூஸ் இல்லாம நாங்க சொல்லணும். இப்ப நான் சொல்லி காட்டிக்கிறேன் தானே, இதை நீங்க வீடியோ பண்ணி ஓ. வீடியோவை பார்க்குற நேரம் நீங்களும் சேர்ந்து சொல்லி சொல்லி பழகணும் என்னோட சேர்ந்து. எங்க சரி நீங்க மாட்டி நீங்க குழம்பினீங்கடா, திருப்பி என்ன செய்யணும்? திருப்பி ஸ்டார்ட்லயும் திருப்பி சொல்லி பழகணும். எது வரைக்கும் சொல்லி பழகணும்? எப்ப நீங்க என்னோட நீங்க நான் சொல்லி காட்டினது போல தவறு விடாம இடையில பேசிட்டு குழப்பம் இல்லாம சொல்றீங்களோ, அது வரைக்கும் நீங்க சொல்லி பழகணும். அதுக்கு அப்புறமாக என்ன செய்யணும்? நான் சொல்றத அப்படியோ மினிமைஸ் பண்ணிட்டு நீங்க சுயமா செல்ஃபா சொல்லணும். ஓகே? அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் ஓகே. 2 பிழைக்குள்ளால இந்த பாடத்தை எங்களுக்கு சப்மிட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். அதான் முக்கியமான விஷயம். சரி. ஓகே, விளங்கினதான விஷயம் எல்லாம்? ஓ, வரஞ்சி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.